வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது, நமது பணப்பெட்டியில் என்ன வைத்தால் பணம் அதிகம் இருக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது பண வசியம் என்று சொல்லக்கூடிய, சித்தர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயத்தை பற்றி இன்று நாம் தெரிந்து கொள்ளலாம். நமது பணப்பெட்டியில் மல்லிகைப்பூ மற்றும் ஏலக்காய், பச்சை கற்பூரம், கருமஞ்சள், முகம் பார்க்கும் கண்ணாடி, பழைய தாமரைப்பூ காசுகள் இவற்றை வைத்தால் பணப்பெட்டியில் எப்பொழுதும் பணம் வற்றாமல் நிறைந்திருக்கும் என்று மூலிகை சித்தர் கூறுகிறார். இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் பண வசியம் எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். அது மட்டும் அல்லாமல், முதலில் நீங்கள் சம்பளம் வாங்கும் பொழுது எப்பொழுதும் மல்லிகைப்பூ வாங்குவது சிறந்தது. மல்லிகைப்பூ வாங்கி இறைவனுக்கு கொடுக்க கண்டிப்பாக அந்த சம்பளம் நன்றாக நல்ல செலவாக மாறும் என்று கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமியின் அம்சமாக உப்பை கூறப்படுகிறது. கல்லுப்பு வாங்கினாலும் நாம் வாங்கும் சம்பளம் என்பது வீண் விரயம் ஆகாது என்று கூறப்படுகிறது. இன்று நாம் இந்த பதிவில் தெரிந்து கொண்ட விஷயம் பணம் எப்படி தங்கும் என்பதை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.